மக்களே வணக்கம். எனக்கு மனசில் ரொம்ப நாள் ஒரு வலி. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இதை ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். யாரும் போர் அடிக்குது அப்படின்ன மாதிரி ஆஃப் பண்ணி போட்டு போயிடாதீங்க தயவு செய்து, சரிங்களா? அதாவது என்னன்னா, இப்போ குறையோடு, அதாவது ஒரு குறையோடு ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது யாருடைய குற்றம்? அந்த குழந்தையோட குற்றமா, இல்லை அந்த ஆண்டவனுடைய குற்றமா? சரி, அந்த குழந்தை ஒரு குறையோடு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தியிருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஊனமான ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நல்ல கை கால் ஆரோக்கியத்தோட திடமாக இருக்கிறவங்களுக்கு அது புரியவே புரியாது. அவங்களோட வலி உணரவே முடியாது இவங்களால். சரி, சிறு வயதில் இருந்தே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேலி கிண்டல் இதெல்லாம் தாங்கி தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு வருவாங்க. திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தங்க ஒரு ஊனமாட்டு என்ன ஊனம்? கால் சரியில்லை, இல்லை கண் சரியாக தெரியல, இல்லை காது சரியாக கேட்கல, கண் சாயக்கண்ணு மாறுகண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்புறம் திக்கி வாயி இந்த மாதிரி, அதாவது அது குறை. இந்த குறைகளெல்லாம் கடவுள் படைப்பில் வரக்கூடிய தவறுகள். இதுக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. திருப்பி ஒரு ஆள் அழைப்பதற்கு அவங்களுக்காக தான் பெயருன்னு ஒன்று வைக்கிறாங்க. என்ன சொல்ல, இப்போ என்னுடைய பேர் அம்மு, என்னை கூப்பிடுறதுக்காக தான் வச்சுருக்கு. என்னுடைய குறைகளை வச்சு என்னை கூப்பிடுறதுக்காக யாரும் இல்லை. இப்படி நிறைய பேரை ஒருத்தங்களை அடையாளப்படுத்தி கூப்பிடனா, அந்த நுண்டிக்காலை, அந்த மாறுகண்ணா இருந்ததுன்னா அந்த சாயக்கண்ணை, அந்த செவுடை, அந்த ஊமை, திக்குவாயி, இந்த மாதிரி கூப்பிடுறாங்க ஒரு சிலர். அது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. அது அந்தந்த வலியை உணர்றவங்க, அந்த குறைபாடில் இருக்கிறவங்க நேரடியாக ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இன்னொருத்தங்க சொல்லி அறிவாங்க, உன்னை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு சிலர் அது ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஈஸியாக கடந்துன்னா அது ஏன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுதான் உண்மை. அது கடறது, ஈஸியாக கடந்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா போய். அது அந்த வலியோடு வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இன்னி ஒன்று நான் முக்கியமாக சொல்கிறது என்னதுன்னா, அப்படி குறைபாடோடு பிறக்கப்பட்டவங்க, அந்த பூமிக்கு வந்தவங்க எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க உலகத்தில். அவங்களுடைய சாதனைகளெல்லாம் நம்ம சொல்லி மாளாது. அவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் அவங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கை கால் ஓட இருக்கிறவங்க வெட்டியாக தண்டை சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இந்த நல்ல ஆரோக்கியமாட்டி உலகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவங்களை குறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஊனத்தில் பெரிய ஊனக்காரங்க. யாருக்குமே புரோஜனப்படாமல் தின்னு உடம்பை வளர்த்துட்டு மற்றவங்களை குறை சொல்லி வாழ்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள கடவுள் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார். அந்த வலியை கொடுப்பாங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா பரவாயில்ல. எனி டைம் ஒருத்தங்களை ஒரு திக்குவாயி, குருடி, செவுடி இந்த மாதிரியே வாழ்நாள் முழுக்க குறை மட்டுமே அடுத்தவங்களை சொல்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கடவுள் எப்படி கொடுப்பாருன்னா, வயசான காலத்தில் அந்த ஒரு பிரச்சனை வரும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லாட்டி நேரடியாக என்ன பண்ணுவாங்க, அவங்க பெற்ற பிள்ளைக்கு தண்டனையை கொடுப்பாங்க. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சொன்னவங்க வாழ்க்கையை கடவுள் புரட்டியெல்லாம் போட்டிருக்காரு. அதையும் நான் என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். அதனால் என்றைக்கும் யாரையுமே அவங்களுடைய குறைய சொல்லி அழைக்காதீங்க தயவு செய்து. அதுக்கு பிறவுக்கு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், வயதானது, அதாவது எங்கே இருக்கிறவங்க வயசானவங்களை பார்த்து கூப்பிடுறது கிழவை. இது ஒரு பேச்சுக்கு ஆகுமா? எங்கள் அம்மாவாக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, பனைமரத்தில் இருந்து காஞ்ச பனை ஓலை விழும்போது பச்சை ஓலை பார்த்து சிரிக்குமா. அப்போ அந்த காஞ்ச ஓலை நினைக்குமா, நானும் ஒரு நாள் ஒன்றை மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் விழுறேன் நீ சிரிக்கா, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ விழும்போது அதுக்கு அடுத்த சந்ததிகள் உன்னை பார்த்து சிரிக்கும். காலம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்றைக்குமே ஒருத்தங்களுடைய குறைகளை வச்சு யாரையும் நீங்கள் தயவு செய்து கூப்பிடாதீங்க. அந்த நீங்கள் யாருக்கு எந்த வலியை உண்டு பண்ணுறீங்களோ அதை கடவுள் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டார். ஏன்னா அது அவருடைய குற்றம்.
இது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய குற்றம் கிடையாது. கடவுளுடைய படைப்பில் நடந்த தவறு. அதை வந்து நீங்கள் வந்து சுட்டிக்காட்டி கூப்பிடுறதுனால அழைச்சி அந்த மனிதனை வந்து நோகடிக்க. ஏன்னா இப்போ ஒரு குருடை, ஒரு கண்ணு சரியாக தெரியாது, ஒரு காது சரியாக கேட்காதவங்க கடவுள்கிட்ட எவ்வளோ மன்றாடி அழுது கண்ணீர் வடித்து அவங்க வந்து ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அது வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டு, அது அடிபட்டு தாங்கி நிறைய அவமானங்களை சந்தித்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஈஸியாக யாரையும் வந்து அவங்களுடைய குறைய வச்சு கூப்பிடாதீங்க தயவு செய்து. நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சாபமாக கூப்பிட்டவங்களுக்கு சாபமாட்டு நான் சாபம் சொல்கிறதேன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து இதெல்லாம் திருப்பி ஒரு நாள் வரும்போது நீங்கள் தாங்கிக்கிடவே மாட்டீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு, இல்லை உங்களுக்கு வரப்போகிற சந்ததியினருக்கு, இல்லவே உங்கள் கூடவே இருக்கிறவங்க. ஏன் ஒரு நொண்டி காலோட தான் ஒருத்தங்க பிறக்கணும்னு இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் நொண்டி ஆகலாம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண்ணு தெரியாமல் போகலாம், ஒரு ஆக்சிடெண்ட்டில் காது கேட்காமல் போகலாம். அப்படி நிறையவே இருக்குது. அதனால் என்றைக்குமே வந்து அடுத்தவங்களுடைய இயலாமையை உங்களுடைய பலமாக நினச்சி நீங்கள் பயன்படுத்த முயற்சிக்காதீங்க. சரிங்களா? இதுதான் என்னுடைய ஆதங்கத்தை வந்து நான் உங்களோடு ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செய்து இதை எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மனம் திருந்தணும், அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்க சந்ததியினரும் நல்லா இருக்கணும், எந்த பழிபாவத்துக்கும் அவங்க ஆளாகக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக போட்டிருக்கேன். வணக்கம்.